வணக்கம் பிள்ளைகள். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோல கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் கண்டினியூஸாக இங்கே மிச்ச கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ இன்றையோட நாங்கள் டியூட் ஒன்னுக்குரிய கெமிஸ்ட்ரி இந்த வீடியோவோட டியூட் ஒன்னுக்குரிய கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் முடியும். ஸோ அதில் பாருங்கோ, உங்களுக்கு கொடுத்துருக்க கேள்வியை பாருங்கோ, ஸ்க்ரீன்ல இருக்கும் பாருங்கோ. 15வது கேள்வி, மொத்த கனவளவு 500 சென்டிமீட்டர் கியூப் உடைய கரைசல் ஒன்றானது அல்ல கரைசல் வந்திருக்கணும். ஸோ மொத்த கனவளவு 500 சென்டிமீட்டர் உடைய கரைசல் ஒன்றானது 50 சென்டிமீட்டர் கியூப் அசட்டிக் அமிலம், அதாவது CH3COOH என்றது அசட்டிக் அமிலம். ஸோ அசட்டிக் ஆசிட். ஸோ 50 சென்டிமீட்டர் கியூப் அசட்டிக் ஆசிட்டுக்கு காய்ச்சி வடித்த நீர் சேர்ப்பதன் மூலம் உருவாக்கப்படுது. ஸோ அந்த கரைசல்ல அசட்டிக் அமிலத்தின் கனவளவு பின்னம் யாருன்னு கேட்டிருக்கு. ஸோ கேள்வி என்றால் என்ன செய்யறோம்னா, நாங்கள் ஒரு 50 சென்டிமீட்டர் கியூப் அசட்டிக் அமிலத்தை எடுக்கிறோம். எடுத்து அதுக்குள்ள 450 சென்டிமீட்டர் கியூப் காய்ச்சி வடித்த நீர், டிஸ்டில் வாட்டர்ன்னு சொல்றோம். ஸோ இங்கிலீஷ்ல சொல்றேன்டா. ஸோ அந்த 50 சென்டிமீட்டர் கியூப்ஸ் ஆஃப் அசட்டிக் ஆசிட்டுக்கு நாங்கள் 450 சென்டிமீட்டர் கியூப்ஸ் ஆஃப் டிஸ்டில் வாட்டர் சேர்த்து டோட்டல் வால்யூம், அதாவது மொத்த கனவளவு, ரெண்டுடையும் கூட்டு தொகையா மொத்த கனவளவா நாங்கள் 500 சென்டிமீட்டர் ஆகிற வரைக்கும் ஆகிற மாதிரி நான் கரைசல் ஒன்று தயாரிச்சிருக்கோம். ஸோ அந்த கரைசல்ல எங்கண்ட அசட்டிக் அமிலத்தின் கனவளவு பின்னம் எடுக்கிறதுக்கு சரியான சிம்பிளான கொஸ்டின். ஸோ மொத்த கனவளவின் மேல் அல்லது அசட்டிக் அமிலத்தின் கனவளவின் கீழ் மொத்த கனவளவு. ஸோ அசட்டிக் அமிலத்தின் கனவளவு வந்து 50 சென்டிமீட்டர் கியூப், மொத்த கனவளவு வந்து 500 சென்டிமீட்டர் கியூப். ஸோ நாங்க 50 500ஆல பிரிச்சால் எங்களுக்கு 1/10, அதாவது 0.1 வரும். கனவளவு பின்னம் தான் கேட்டிருக்கீங்க, கனவளவு சதவீதம் கேட்கல. சோ உங்களுக்கு எஸ்ஏஸ்ல கனவளவு சதவீதம் கேட்டா நீங்கள் அதை 100ஆல பெருக்கிட்டா 10% இருக்கண்டு வரும். சோ இங்க கனவளவு பின்னமடே கேட்டபடியால 4வது ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்க, 16வது கேள்வி, ஆவர்த்தன அட்டவணை குறுக்காக பீரியாடிக் டேபிள்ல நாங்கள் இப்ப இங்க லெஃப்ட் டு ரைட் போக போறோம். அக்ராஸ் த பீரியாடிக் டேபிள் நாங்கள் லெஃப்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் ரைட் நாங்க மூவ் பண்ணி கொண்டு போகப்படும். இடம் இருந்து வெலம் நாங்க அசையிருக்க பின்வருவனவற்றில் எந்த இயல்பு அதிகரிக்கின்றது கேட்டு. முதலாவது ஆன்சரை பாருங்க, அணு அறை, அட்டமிக் ரேடியஸ் எல்லாருக்குமே தெரியும். இடமிருந்து வெலம் வரைக்க அணு அறை குறைஞ்சு கொண்டே வரும். ஸோ இடத்துல உதாரணமா நாங்க 2வது பீரியட்ல இருக்கல, 3வது பீரியட்ல எங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமா நாங்கள் இருக்கு சோடியம் மெக்னீசியம். சோடியத்துல இருந்து குளோரின் மட்டும் பார்த்தோம் என்றால், சோடியத்துல இருந்து குளோரின் போயிருக்க அணு அறை குறைஞ்சோண்டே வரும். சோ அது பிள்ளை. அதுக்கு அடுத்தது முதலாம் அயனாக்க சக்தி, 2வது ஆன்சர் தான். முதலாம் அயனாக்க சக்தியை நாங்க 100% சொல்லல, அது அதிகரிக்குதுன்னு சொல்லி அதிகரிச்சு கொண்டு வந்து அந்த கிராஃப்லயே உங்களுக்கு போட்டிருக்கும். உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லயும் ஒரு இடத்துலயும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டான்னு அதிகரிக்குது. நான் இது சொல்லலாம், எப்பவுமே முதலாம் அயனாக்க சக்தி கூட்டம் 1 மூலகங்களுக்கு குறைவாத்தான் இருக்கு. அது ஏனென்ற காரணம் நீங்க எனக்கு வந்த அப்புறம் டீப்பா படிப்பீங்க. அதே மாதிரி கூட்டம் 8, அதாவது அல்லது 0ஆம் கூட்டம் அப்படி நீங்க படிச்சிருக்கலாம். சோ அந்த மூலகங்களுக்கு மிகவும் உயர்ந்த அளவு பெருமானம் உடையதாக இருக்கு. அதுக்கிடையில ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், கூடி குறையது இருக்கு. ஸோ நாங்கள் அந்த இயல்பு அதிகரிக்கிறா 100% சொல்லிடலாம். ஸோ அந்த ஆன்சரும் பிள்ளை. அடுத்தது உலோக இயல்பு, அதாவது 3வது ஆன்சரை பார்த்தீங்கன்னா உலோக இயல்பு, மெட்டலிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது உலோக இயல்பு சொல்லி சொன்னா என்ன, உலோகங்களுக்கு சர்டன் இயல்பா ரசாயன இயல்பாம இருக்கலாம், பௌதிக இயல்பாம இருக்கலாம். பௌதிக இயல்புன்னு சொல்லி சொன்னா என்ன, மினுமினுப்பாக இருக்கும், பாட்டத்தகு நீட்டத்தகுவா இருக்கும் என்று சொல்ற அந்த பல இயல்புகள். அதுக்கு ரசாயன இயல்புகள் சொல்லி சொன்னா மூல ஆக்சைட்டுகளை உருவாக்குறது, பிறகு அந்த மாதிரி ஹைட்ரோக்சைட் சேர்வைகளை உருவாக்குற அந்த மாதிரியான இதுகளை தான் நாங்க சொல்லுவோம் அமில இயல்பு. அந்த உலோகங்களுக்குரிய இயல்பும் என்ன செய்யும், இடமிருந்து நீங்க விளம்பரே எப்பவுமே ஆபத்திரட்ட வேண்டிய இடப்பக்கத்துல வந்து நல்ல வெண்மையான உலோகங்கள் இருக்கு. வர வர அப்படியே நீங்க வலப்பக்கத்தை நோக்கி அசைஞ்சு கொண்டு வர வர இந்த உலோக இயல்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வரும். இப்ப பாருங்க, நாங்கள் சோடியம் மெக்னீசியம் அந்த இடத்தை எடுப்போமே, சோடியம் மெக்னீசியம் ரெண்டுமே உலோகங்கள். ஆனா அலுமினியத்துக்கு வந்த உடனே அது நாங்க உலோக பூலின்னு சொல்லுவோம், மெட்டலாய்டுன்னு சொல்லுவோம். அதாவது அதுவும் இல்லை இதுவும் இல்லை, உலோகத்துக்குரிய இயல்பையும் காட்டும் மெல்லோகத்துக்குரிய இயல்பையும் காட்டும். அதுக்கப்புறம் அங்கால வர சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின் எல்லாமே நாங்க அலுலோக குரூப்லாம் சேர்ப்போம். சோ உலோக இயல்பு அதிகரிக்கிறன்னு சொன்னா அதுவும் பிழை. சோ அணு அறை அதிகரிக்கின்றது பிழை, அணு அறை குறைஞ்சோண்டு போகும். முதலாம் அயனாக்க சக்தி நாங்க சொல்லையில அது கூடுதோ குறையோண்டு, கூடுது குறையுது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. உலோக இயல்பு குறைஞ்சோண்டே போகும்.
அணு அறை குறையிற மாதிரி உலோக இயல்பும் குறைஞ்சோண்டே போகும். 4வது ஆன்சர் அதுல இந்த ஒட்சியேற்ற இயல்பு இருக்குது. அதை நீங்க எடுக்கிறா ஒட்சியேற்றும் இயல்பு இருக்கும். இங்கிலீஷ்ல நாங்க சொல்லிருக்கோம் ஆக்சிடைசிங் எபிலிட்டி என்று சொல்றோம். அது என்னன்னா இந்த ஆக்சியேற்றும் இயல்பு ஆக்சிடைசிங் எபிலிட்டி எப்படி சொல்றேன்டா, அது தாக்கத்துல ஈடுபடைக்க அந்த குறித்த ஒரு மூலகம் தாக்கத்துல ஈடுபடைக்க இன்னொரு மூலகத்தோட தாக்கத்துல ஈடுபடைக்க இன்னொரு குறித்த அணு ஒரு மூலகத்தின் அணுவைப்ப அந்த அணு இன்னொரு அணுவோட இன்னொரு மூலகத்தின் அணுவோட அது இன்னொரு எலிமெண்ட் ஆட்டமோட ரியாக்ட் பண்ணிக்க தாக்கத்துல ஈடுபடைக்க அது ஒட்சியேற்றம் செய்யுதா அல்லது தாழ்த்துதா என்று சொல்றதுதான் ஒட்சியேற்றும் இயல்பு, அதாவது ஆக்சிடைசிங் எபிலிட்டி என்று நாங்க சொல்றோம். அதன் இப்ப உதாரணமாக ஏ பி என்று சொல்லி 2 மூலகங்கள், ஏ வந்து பிய ஆக்சியேற்றது தான் நாங்கள் பிய ஆக்சியேற்றம் செய்யுது, பின்ற நிலையில இருந்து அதை ஆக்சியேட்டர் செய்யுது என்று சொல்லி சொன்னா அதுல இருந்து இலத்திரங்க ஏ வந்து பில இருந்து இலத்திரன் அகற்று என்று சொல்லி சொன்னா பி வந்து ஒட்சியேற்றப்படுது. அதே நேரம் ஏ என்ன செய்யுது, பீட்ட இருந்து இலத்திரனை தண்ட பக்கம் வாங்கிக் கொள்ளும். அப்ப ஏ வந்து தாழ்த்தப்படுது. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா இருக்குன்னு சொல்லி திருப்பி நான் கிளியரா சொல்லுவோம். ஏயும் பியும் ரியாக்ட் பண்ணிக்க ஏயும் பியும் தாக்கத்துல ஈடுபடிக்க ஏ வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் இலத்திரன் வாங்கல் இருந்தே பார்ப்போம். ஏ வந்து பீட்ட இருந்து இலத்திரனை வாங்க. அப்ப இங்க பி தான் ஏக்கு இலத்திரனை கொடுக்குற. அப்ப ஏ வந்து பீட்ட இருந்து இலத்திரனை வாங்குறபடியால ஏ பி என்ன செய்யறாருன்னா ஆக்சியேட்டி விடுறாருன்னு நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி பி வந்து தண்ட இலத்திரனை ஏக்கு கொடுக்குறாரு. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், தாழ்த்தி விடுறாருன்னு சொல்லி சொல்லுவோம். பி வந்து ஏய தாழ்த்தி விடுற. சோ பீண்ட இந்த ஏய தாழ்த்தி விடுற தன்மையை நாங்க தாழ்த்து இயல் வேண்டும், ஏண்ட இந்த பிய ஆக்சியேட்டி விடுற தன்மையை நாங்க ஆக்சியேற்றும் இயல் வேண்டும் சொல்லுவோம். சோ ஆவர்த்தன அட்டவணையில இடமிருந்து வலமாக அசைக்க மூலகங்களுக்கு ஆக்சியேற்றும் இயல்பு அதிகரிக்கும். அதாவது இன்னொரு மூலகத்திட்ட இருந்து இலத்திரனை வாங்குற இயல்பு அதிகரிக்கும். திருப்பி கவனமா கேளுங்க, இன்னொரு மூலகத்தை ஆக்சியேற்றும் இயல்பு அதிகரிக்கும் என்றா இன்னொரு மூலகத்திட்ட இருந்து இலத்திரனை வாங்குற இயல்பு அதிகரிக்கும். அந்த ஆக்சிடைசிங் அபிலிட்டி கூடிக்கொண்டு போகும். அப்ப ஆக்சிடைசிங் அபிலிட்டி கூடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து தாழ்த்தப்படுற இயல்பு கூடும். தங்களை தாழ்த்தி கொள்ளும். மெட்டை ஆக்சியேட்டி விட்டுட்டு தங்களை தாழ்த்தி கொள்ளும். அதான் பாருங்கோ, சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் எல்லாம் கட்டையன தார அதே நேரம் அங்கால சல்பருக்கு அங்கால பாருங்கோ சிலிக்கனை விடுங்கோ, சல்பருக்கு அங்கால பாருங்கோ சல்பர் குளோரின் எல்லாம் அன்னயன்ஸை தான் தருது. அன்னயன் உருவாக்கணும்னா என்ன செய்யணும், ஒரு அன்னயனை உருவாக்கணும்னா இலத்திரனை வாங்கும், இலத்திரன் தனக்கு எடுக்கும். சோ தான் இலத்திரனை எடுத்து ஒரு ஆள்கிட்ட இருந்து இலத்திரன் எடுத்து அந்த இலத்திரன் எடுக்கிற ஆள ஆக்சியேட்டி விடுற, தன்னை அவர் தாழ்த்தி கொள்ற. சோ இடமிருந்து வேளாண் போய்க்க ஒரு ஆள் ஆக்சியேற்ற இயல்பு கூடும். சோ 16வதுக்கு 4வது ஆன்சரா வரும். அடுத்து பாருங்க, ஒரு 100 மில்லி NaOH கேசல் ஆனது திரிவுப்படி 10% NaOH கொண்டிருக்கு. கரைசலில் உள்ளடக்கப்பட்ட இல்ல கரைசல் உள்ளடக்கியுள்ள NaOH மூல எண்ணிக்கை துணியை சொல்லிக்கிட்டு இருக்குது. சோ அங்க சோடியத்துக்கு ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு எல்லாம் சார் மூல கூட்டி துணி தந்திருக்கீங்க. கரைசல் அடர்த்தி 1 g/cm3. சோ இங்க பாருங்க 100 மில்லி NaOH. சோ அந்த கரைசல் அடர்த்தியை நாங்கள் 1 g/cm3 எடுக்கிறோம். எடுத்தோம் என்று சொல்லி சொன்னால் அது எத்தனை சென்டிமீட்டர் கியூப் கரைசலா மாறும், அது எத்தனை அந்த கரைசல் துணிவு எவ்வளவா இருக்கு, அந்த கரைசல் துணிவு வந்து 100 கிராமாவே இருக்கு. 100 மில்லி வந்து சமன் 1 மில்லி சென்டிமீட்டர் கியூப் சமன் 1 மில்லி லிட்டர், 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டருக்கு சமன். சோ அதே அப்ப 100 மில்லி லிட்டர் சமன் 100 சென்டிமீட்டர் கியூப். சோ கரைசல் அடர்த்தியால நாங்கள் பெருக்கும் போது எங்களுக்கு என்ன கிடைக்கும், கரைசல் திணிவு கிடைக்கும். சோ 100 கிராம் NaOH கரைசல்ல திணிவுப்படி எங்களுக்கு 10% NaOH மட்டும்தான் இருக்கு. சோ 100 கிராம்ல 10% என்று சொல்றது 10 கிராம். 100 கிராம் NaOH அதுல திணிவுப்படி 10% தான் NaOH இருக்குன்னு சொல்லி சொன்னால் 100 கிராம் NaOH கரைசல்ல 100 கிராம் NaOH கரைசல்ல எங்களுக்கு
10 கிராம் NaOH மிச்ச 90 நீராகவும் இருக்கு. அப்ப 10 கிராம் NaOH 90 கிராம் நீரும் இருக்கு. சோ அந்த 10 கிராம் NaOH சொல்லிட்டோம்னா அங்கால என்ன எங்களுக்கு NaOH மூலர் திணிவை கணிச்சு விட்டால் எங்களுக்கு எவ்வளவு மூலண்டு வரும். சோ நாங்கள் NaOH மூலர் திணிவை கணக்கத்தான் அங்க போட்டு பாருங்க 23 + 16 23 + 16 + 1 40 என்று வரும். சோ 40 N is equals to 10 கிராமின் கீழ் 40 கிராம் மோல் மைனஸ் 1 ஒன்றின் கீழ் 4 மோல். சோ 0.25 மோல் மூன்றாவது ஆன்சரா வரும். இங்க உங்களுக்கு அந்த கால்குலேஷன் மெத்தட் இப்படித்தான். அங்க மில்லி லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்க சென்டிமீட்டர் கியூபுக்கு மாத்தி உங்களுக்கு டென்சிட்டி கொடுத்துருக்குது, அடர்த்தியும் கொடுத்துருக்குது. சோ டென்சிட்டியை வச்சுக்கொண்டு உங்களுக்கு மேஸ் கணிக்கலாம், திணிவா கணிக்கலாம். திணிவா கணிச்சு என் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு, மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு சமன்பாடுல போட்டு பிரதிட்டு எடுக்கிறார். உங்களுக்கு மூன்றாவது ஆன்சரா வரும். அடுத்தது பாருங்கோ 18வது கேள்வி. 0.5 மோல் per டெசிமீட்டர் கியூப் கரைசலின் 500 மில்லிலிட்டரை தயாரிக்க தேவைப்படும் NaOH திணிவு யாது? சோ இதுவும் நீங்க படிச்சதான், அமைப்புல படிச்சிருப்பீங்க. செறிவுன்னு சொல்லி கன்சன்ட்ரேஷன் படிச்சீங்க. C is equals to N/V. சோ இதுல உங்களுக்கு திணிவு தெரியணும்டா அதுக்கு மூல் தெரியணும், மூலர் திணிவும் தெரியணும். மூலர் திணிவு ஏற்கனவே NaOH உங்களுக்கு தெரியும் 40 கிராம் மோல் மைனஸ் 1. சோ மூல அப்படி கண்டுபிடிக்க போறீங்க. செறிவு சமன் அல்லது நீங்க செறிவுன்னு படிச்சிருக்காட்டியும் இப்படி படிச்சிருப்பீங்க. மூலின் கீழ் கனவளவு வீதம். சோ உங்களுக்கு மூலின் கீழ் கனவளவு வீதம் தந்திருக்குது, மூல் தெரியாது, ஆனா கனவளவு தெரியும். அந்த சமன்பாடுல பிரதியிட்டுங்கள்டா உங்களுக்கு வந்து மூலுண்ட பெருமானம் எவ்வளவு வரும் சொல்லுன்னா 0.25 மோல் வரும். இப்ப இதுல பார்க்கணும். இப்ப டெசிமீட்டர் கியூப்ல கொடுத்துருக்கபடியால, செறிவு டெசிமீட்டர் கியூப்ல கொடுத்துருக்கபடியால நீங்க கனவளவும் டெசிமீட்டர் கியூப்லாம் பிரதியிடும். சோ 500 மில்லிலிட்டர் என்று சொல்லினா 500 சென்டிமீட்டர் கியூப், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ 500 சென்டிமீட்டர் கியூப் டெசிமீட்டர் கியூபா மாத்த நீங்க 1000ஆல பெருக்கி. சோ n சமன் 0.5 தர 500 கீழ் 1000 என்று வரும். 0.5 500ஆல பெருக்கி 1000ஆல பிரிச்சீங்கடா உங்களுக்கு 0.25 மோல் வரும். பிறகு அதை துணிவா கணிக்கிறதுக்கு அதை 40ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா 10 கிராம் வரும். சோ 18வதுக்கு உங்களுக்கு 4வது ஆன்சரா வரும். அடுத்த கேள்வியை பாருங்க. 19வது கேள்வி. 53 கிராம் சோடியம் கார்பனேட்டில் உள்ள சோடியம் கார்பனேட், அந்த கேள்வி வந்து சின்ன எரர் வந்தது. சோடியம் கார்பனேட் மூலக்கூறுகளில் அந்த சோடியம் கார்பனேட்ல இவ்வளவு சோடியம் கார்பனேட் மூலக்கூறுகள் இருக்கு. அப்ப இதுல நாங்க முதல்ல என்ன செய்யணும், அந்த 53 கிராம் சோடியத்துல எவ்வளவு மோல் சோடியம் கார்பனேட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு அவகாத்ரோ மாறியால பெருக்கி விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு மூலக்கூறுகள் எண்ணிக்கை கிடைக்கும். கேட்ட கேள்வி கவனமா வாசிக்கும். சோ 53 கிராம் சோடியம் கார்பனேட்டின் மூலர் திரிவுகள், சோடியம் கார்பனேட் மூலர் திரிவு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த கேள்வியில் நீங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டு வந்தீங்கன்னா இந்த நம்பர்கள் எல்லாம் பாடமாய். சோடியத்துக்கு 23, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1, அதுக்கப்புறம் பொட்டாசியத்துக்கு 39, மங்கனீஸ் Mnக்கு 55, KMnO கணக்கு செய்யலாம் வரும், அடிக்கடி வரும். சல்பருக்கு 32 எல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பாடமாக வந்து எல்லா இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் ஃபைனலையும் தருவாங்க. ஆனா நீங்க யோசிக்க தேவையில்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட்டுக்கு மூலர் துணிவு பாத்தீங்கன்னா 106 வரும். அதேதான் சார் மூலக்கூட்டு துணிவாகவும் இருக்கும். சோ 53 106ஆல பிரிச்சிங்கள்டா எவ்வளவு மூல் சோடியம் கார்பனேட் இருக்குன்னு சொல்லி வரும். அதை நீங்க அவகாத்ரோ மாறியால பெருக்கி விட்டீங்கன்னா எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்குன்னு சொல்லி வரும். 53 106 தர 6 தர 0.22 தர 1023 என்று சொல்லி பாத்தீங்கன்னா அதுல அப்ரோப்ரியேட் ஆன்சர், சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதலாவது ஆன்சர் வேற. 19க்கு முதலாவது விடையா வேற. ரெண்டாவது வராது, மூன்றாவது வராது, நாலாவது வராது. மூன்றாவதுல முதலாவது தலைகீழ் வடிவம் கொடுத்து. சோ அது வேற. சோடியம் கார்பனேட் எவ்வளவு மூலண்டு பாக்குறது பார்த்துட்டு அதை அவகாத்ரோ மாறியா நீங்க பெருக்கி விட்டீங்கன்னா அந்த மூலக்கூறுகள் வேற. சோ பிள்ளைகள், சோ இதுல வந்து நாங்கள் இதோட உங்களோட டியூட் 1 பயாலஜி மற்றும் கெமிஸ்ட்ரி பார்ட் ஃபுல்லா முடியுது.
ஸோ இதுக்கு அங்கால உங்களுக்கு பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் தொடரப்படும். இதுக்கு அதுக்கு பிறகு இதுவரை பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் தொடரப்படும். ஸோ தேங்க்யூ.